ரைட். சரி, அதுக்கு முந்தி நாங்க பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கொள்வோம். ரைட், ஷேர் பண்ணின பிடிஎஃப் கிளியரா? sir. ஓகே, வெரி குட். ரைட், நாங்க வந்து போன கிளாஸ்ல பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, தேர்ச்சி மட்டம் 2.10 அப்படின்றத பார்த்தோம். அதாவது என்னது, பொருளியல் அடிப்படையில சந்தை. ரைட், பொருளியல் அடிப்படையில சந்தை என்பதை விளக்குவார் அப்படின்ற ஒரு தேர்ச்சி மட்டம் 2.10 வந்து நாங்க என்ன செய்ய போறோம்டா பார்த்தோம். சரி, போன கிளாஸ்ல பார்த்தோம். சரி, ரைட். சந்தை, அதே மாதிரி சந்தையின் வகைகள், பொருட்கள் சந்தை, அதே மாதிரி காரணி சந்தை அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்றால் சந்தையின் வகைகளை நாங்க என்ன செஞ்சோம், 2 வகைகளாக பிரித்து அதுக்கு இடையிலான வேறுபாடுகள் எல்லாம் நாங்க என்ன செஞ்சோம் போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால், இப்ப நாங்க இந்த 2.11 இந்த கிளாஸ்ல நாங்க முழுமையா வந்து இந்த செமினாரை முடிக்க வேண்டியது விளங்கினா. என்ன விஷயம் என்று சொன்னால், தேர்ச்சி மட்டம் 2.11, தேர்ச்சி மட்டம் 2.12 அப்படின்றத வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த 2 தேர்ச்சி மட்டத்தை முடிச்ச உடனே எங்கட பாடம் முடியுது. அதே மாதிரி, ரைட், அதே மாதிரி வந்து நாங்க என்ன செய்ய போறோம், கடைசி அதாவது 2023 பாஸ் பேப்பர்ல இருக்கிற 2022 2021 3 வருஷ பாஸ் பேப்பர் பார்ட் 1 கேள்வி செஞ்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி 2023 2022 பார்ட் 2 கேள்வி செஞ்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி 2021 பாஸ் பேப்பர் கேள்வி மட்டும் நாங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா செய்யுது, அதையும் நாங்க என்ன செய்வோம். ரைட். இப்ப நாங்க அதுக்கு முந்தி என்ன செய்ய போறோம், இந்த தேர்ச்சி மட்டங்களை நாங்க முடிச்சிட்டு வருவோம். முதலாவது விஷயம், இந்த தேர்ச்சி மட்டம் 12 அதாவது சாரி 2.11 2.11 வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சந்தைண்ட சமநிலை, சந்தைண்ட சமநிலைன்ற விடயத்தை தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த 2.11 பார்க்க போறோம். 2.11 நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால் சந்தைண்ட சமநிலைகளை தான் நாங்க பார்க்க போறோம். விலங்கி நான் சொல்றது விலங்கி நான் சொல்றது அப்ப சந்தையின் சமநிலைகளுக்குள்ள உள்ளடங்குற விடயங்கள் எல்லாம் தான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து உங்களுக்கு டோட்டலா போட்டிக்கிறேன். அதாவது 2.11 இருக்கிற விடயங்கள் எல்லாம். அப்ப என்ன விடயத்தை எல்லாம் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, சந்தை சமநிலை ஒன்றோட பண்புகள் என்ன, சந்தை சமநிலையை காட்டக்கூடிய முறைகள் என்ன. அப்ப சந்தை சமநிலையை காட்டக்கூடிய 3 முறைகள் இது. எனது அட்டவணை முறை, வரைபட முறை, சமன்பாட்டு முறை அப்படின்னு சொல்லி 3 முறைகளுக்கு இது சந்தை சமநிலையை காட்டக்கூடிய முறைகள். அதே மாதிரி வந்து என்னது, மிகை கேள்வி தொகைண்டா என்ன, மிகை நிரம்பல் தொகைண்டா என்ன, மிகை கேள்வி விலைண்டா என்ன, மிகை நிரம்பல் விலைண்டா என்ன, இதெல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி பொருளாதார மிகைண்டா என்னன்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அந்த பொருளாதார மிகையை நாங்க 2 வகைகளாக, பொருளாதார மிகைக்குள்ள உள்ளடங்குற விடயங்கள் வந்து என்ன செய்யுது, 2 விடயங்கள் இருக்குது. நுகர்வோன மிகை, உற்பத்தியாளன மிகைன்னு சொல்லி போட்டு 2 விடயங்கள் இருக்குது. அந்த 2 விடயங்களையும் நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த 2.11 இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரி, ரைட். அப்ப முதலாவது விடயம் சந்தையின் சமநிலை. சந்தையின் சமநிலை. அப்ப சந்தையின் சமநிலை அப்படின்றால், சந்தையின் சமநிலை அப்படின்றா நல்லா விளங்கிக் கொள்ளணும். போட்டி சந்தை ஒன்றுல
போட்டி சந்தை ஒன்றுல கொள்வனவாளரும் விற்பனையாளரதும் எதிர்பார்க்கைகள் சமப்படும் சந்தர்ப்பத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம், சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன சொல்றது, இதெல்லாம் என்ன சொல்றது, போட்டி சந்தை ஒன்றுல கொள்வனவாளரதும் விற்பனையாளரதும் எதிர்பார்க்கைகள் சமப்படுகின்ற சந்தர்ப்பத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம், சந்தை சமநிலை. சந்தை சமநிலை. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் புள்ள, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த போட்டி சந்தை ஒன்றுல கேள்வி நிரம்பல் ஆகிய இரண்டு முரண்பட்ட சந்தை சக்திகள் காணப்படுது. விளங்கி நான் சொல்றது, அவ சந்தை சக்திகள் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, கேள்வி நிரம்பல், கேள்வி நிரம்பல். அப்ப கேள்வி நிரம்பல்கள் என்ன செய்யப்படுதுன்னா இந்த முரண்பட்ட சந்தை சக்திகள் அப்படின்னு சொல்றது. விலை என்ன சொல்றது இப்படியான அந்த சந்தை சக்திகள் சந்திப்பதன் மூலம் உண்டாகிற ஒரு தளமற்ற நிலையத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், தளமற்ற நிலையத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், சந்தை சமநிலை. சந்தை சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். விலை என்ன சொல்றது அதை நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கி கொள்ளணும், தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ரைட். இப்ப இப்படியான சந்தை சமநிலையில சந்தை சமநிலையில மூன்று பண்புகள் காணப்படுது. விலை என்ன சொல்றது, இப்ப சந்தை சமநிலை ஒன்றுல மிக பிரதானமாக மூன்று பண்புகள் காணப்படுது. அந்த மூன்று பண்புகளையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப சந்தை சமநிலை ஒன்றுல எவ்வாறான பண்பு காணப்படும், கேள்வியும் நிரம்பலும் அல்லது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் எதிர்பார்க்கைகள் சமப்பட்ட டைம்ல அல்லது கேள்வியும் நிரம்பலும் என்ன செய்யுது சந்திக்கின்ற டைம்ல. விலை என்ன சொல்றது விலை என்ன சொல்றது, இது சந்தை சமநிலை உருவாக போகுது. அப்ப சந்தை சமநிலைன்ற டைம்ல எங்களுக்கு மிக பிரதானமாக மூன்று பண்புகள் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்படுது, காணப்படுது. விலை என்ன சொல்றது, முதலாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா ஒரு பண்டத்தின் நிரம்பல் செய்வோரினதும், ஒரு பண்டத்தை நிரம்பல் செய்வோரினதும் அப்பண்டத்துக்கு கேள்வியை எழுப்புவோரினதும் தீர்மானங்கள் எப்படி சொன்னால் ஒன்றுக்கொன்று பொருத்தமுற்று காணப்படும், பொருத்தமாக இயக்கும். எப்படி எப்படி நிரம்பல் செய்வோரினதும் அப்பண்டத்துக்கு கேள்வியை எழுப்புவோரினதும். அப்ப நிரம்பல் செய்றவர் யாரு? ஒரு பண்டத்தை நிரம்பல் செய்றவர் யாரு? ரஸ்மிலா. சார், நிரம்பலாளர். ஆஹ் யாரு? நிரம்பலாளர் அல்லது உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்றது. விலை என்ன சொல்றது, அப்ப நிரம்பலாளர் அல்லது உற்பத்தியாளர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சந்தைக்கு விலை என்ன சொல்றது அப்ப நிரம்பலாளர் உற்பத்தியாளர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா சந்தையின் நிரம்பலை சந்தையில ஒரு பொருளுக்கான நிரம்பலை செய்வாங்க. அப்போ ஒரு பண்டத்தை நிரம்பல் செய்வோர் யாருன்னு சொன்னா நிரம்பலாளர் அல்லது உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்லுது. அப்படியான இந்த நிரம்பலாளர் இப்ப கேள்வி எழுப்போர் யாரு? ஒரு சந்தையில் நுகர்வோன். அப்ப நுகர்வோண்டையும் அதே மாதிரி உற்பத்தியாளனையும் தீர்மானங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த சந்தை சமநிலை இந்த டைம்ல சமனாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும். விலை என்ன சொல்றது, ரெண்டு பேர தீர்மானம் எப்படி இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும். இது சந்தை சமநிலை ஒன்றுட முதலாவது மிக பிரதானமான பண்பு. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால் குறித்த விலையில காணப்படுகின்ற சந்தை கேள்வியும் சந்தை நிரம்பலும் எப்படி இருக்கும்னு சொன்னால் சமனாக இருக்கும். அப்ப சந்தை கேள்வியும் சந்தை நிரம்பலும் ரெண்டு இடத்துலயும், அதாவது என்னது, சந்தை கேள்வியும் சந்தை நிரம்பலும் மதிப்பிடிக்கும் சொன்னால் சந்தை சமநிலையில முதலாவது பண்பு தான் என்னன்னு சொன்னா உங்களுக்கு, முதலாவது பண்பு தான் என்னன்னு சொன்னா கொள்வனவாளர்களுடையும் கொள்வனவாளர்களுடையும் விற்பனையாளர்களுடையும், சரி, கொள்வனவாளர்களையும் நுகர்வோண்டையும் உற்பத்தியாளண்டையும் சரியா, உற்பத்தியாளண்டையும் தீர்மானங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும், பொருத்தமுற்று காணப்படும். நுகர்வோண்டையும் உற்பத்தியாளண்டையும் தீர்மானங்கள் பொருத்தமானதாக இருக்கும். வேற என்ன சொல்றது, இது என்னன்னு சொன்னா சந்தை சமநிலை ஒன்றுள்ள பண்புகள்ல இருக்கிற மிக பிரதானமான ஒரு பண்பு. இரண்டாவது பண்பு தான் என்னன்னு சொன்னால் சரி, நுகர்வோண்டையும் உற்பத்தியாளண்டையும் சரி உற்பத்தியாளண்டையும் தீர்மானங்கள் சமனாக இருக்கும், பொருத்தமுற்று காணப்படும், பொருத்தமானதாக
காணப்படும். Right. இரண்டாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா சந்தை சமநிலை ஒன்றுண்ட பண்புகள்ல இரண்டாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பண்டத்தின் குறித்த விலையில காணப்படுகின்ற அந்த சந்தையின் கேள்வியும் என்ன சொல்றது கியூடியும் ரைட் கியூடியும் QSும் வந்து QSும் எப்படி சொன்னால் சமனாக காணப்படும். இது வந்து என்னன்னு சொன்னா சந்தை சமநிலையில் இருக்கிற இரண்டாவது பண்பு. அப்ப மூன்றாவது பண்பு என்னன்னு சொன்னால் குறித்த தொகையின நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வியையும் அத்தொகையினை வந்து வழங்குவதற்கு விற்பனை செய்ய தயாரான நிரம்பல் விலையும் எப்படி சொன்னால் சமனாக இருக்கும். அப்ப கேள்வி விலையும் சரி கேள்வி விலையும் நிரம்பல் விலையும் எப்படி சொன்னால் நிரம்பல் விலையும் எப்படி சொன்னால் ரைட் கேள்வி விலையும் நிரம்பல் விலையும் சமனாக காணப்படும். கேள்வி விலையும் நிரம்பல் விலையும் சமனாக காணப்படும். விலை என்ன சொல்றது இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவா நினைக்கணும். இது மூன்றும் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தை சமநிலை ஒன்றுல பண்பு. விலை என்ன சொல்றது அப்ப மூன்றாவது விடயம் என்ன குறித்த தொகையில வந்து நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வி விலையும் அத்தொகையினை வந்து வழங்குபவர் யாரு அத்தொகையினை வந்து வழங்குபவர் யாரு நிரம்பலாளன். அப்ப விற்பனையாளன். அப்ப விற்பனை செய்ய தயாராக உள்ள நிரம்பல் விலையும் எப்படி சொன்னால் சமனாக இருக்கும். விலை என்ன சொல்றது அப்ப மூன்று விடயத்தையும் திருப்பி ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். இந்த மூன்று விடயத்தையும் திருப்பி ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். சந்தை சமநிலை ஒன்றோட பண்புள்ள உற்பத்தியாளர்களினதும் நுகர்வோர்களினதும் தீர்மானங்கள் வந்து பொருத்தமாக காணப்படும். சந்தை கேள்வி சந்தை நிரம்பல் வந்து சமனாக காணப்படும். நுகர்வோர் வந்து நுகர்வு செய்ய தயாராக இருந்த கேள்வி விலையும் அதனை வழங்க தயாராக இருந்த உற்பத்தியாளர்களின் நிரம்பல் விலையும் சமனாக காணப்படும். வெரி வெரி குட். என்ன சொல்றது அப்ப இப்படியான சந்தை சமநிலை ஒன்றுல இப்படியான மூன்று பண்புகளும் காணப்படுது. அது அடுத்தது வந்து அடுத்த பண்புகளும் வந்து அடுத்த மேலதிகமான இரண்டு பண்புகளும் காணப்படுது என்று சொன்னால் சந்தை சமநிலையின் போது நான்காவதுன்னு சொல்லலாம். ரைட் நான்காவது சந்தை சமநிலையின் போது மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா காணப்படாது. அப்ப மிகை கேள்வி இடி அப்படின்னு சொல்றது என்ன சொல்றது மிகை கேள்வியை நாங்க சொல்லுவோம் ரைட் மிகை கேள்வியை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் இடி அப்படின்னு சொல்லுவோம். இடி வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா பூச்சியமாக காணப்படும். அதே மாதிரி இஎஸ் என்னது மிகை நிரம்பல் வந்து என்ன செய்ய போகுது பூச்சியமாக காணப்பட போகுது. விளங்கினா சொல்றது அப்ப மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ என்ன செய்யப்படாது அப்படின்னு சொன்னா அங்க காணப்படாது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக காணப்படும். எப்படியான சந்தர்ப்பத்துல சந்தை ஒன்று சமநிலையில் இருக்கிற டைம்ல விளங்கினா சொல்றது சந்தை வந்து சமநிலையில் இருக்கிற டைம்ல வந்து மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ வந்து காணப்படாது. விளங்கினா இது நான்காவது விடயம். ஐந்தாவது விடயம் தான் என்ன அப்படின்னு சொன்னா நுகர்வோர் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் எப்படி சொன்னால் நுகர்வோண்ட செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் சமமாக அமையும். என்ன சொல்றது நுகர்வோண்ட செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் எப்படி சொன்னால் சமனாக காணப்படும். சரி அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப இந்த 5 விடயங்களும் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சந்தை சமநிலை ஒன்றுல காணப்படுகின்ற பண்புகள். என்ன சொல்றது ரைட் இதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட் அடுத்த விஷயம் என்று சொன்னா
அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப சந்தை சமநிலை இப்ப மேலதிகமான விஷயங்கள் ரெண்டு மூணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. சந்தை சமநிலையில சந்தை சமநிலையில உண்மையான நிலை அல்ல. சந்தை சமநிலைன்னு சொல்றது உண்மையான நிலை இல்ல. அது வந்து என்னன்னு சொன்னா எதிர்பார்க்கப்படுகின்ற நிலை. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். சரிங்களா? அது ஒரு உண்மையான நிலை அல்ல, அது எதிர்பார்க்கப்படுது. இவ்வளவுதான் சமநிலையை அடையும் இப்படியான டைம்ல இந்த கேள்வி நிரம்பலும் இந்த டைம்ல சமப்படும். இப்ப கேள்வி நிரம்பல்ல வந்து மிகை கேள்வி ஏற்படாது. இப்படியான டைம்ல இந்த விலைகள் காணப்படும். சமநிலை விலை சமநிலை பெயர் அது ஒரு எதிர்பார்க்கின்ற நிலை, எதிர்பார்க்கப்படுகின்ற நிலைமை. இதெல்லாம் நான் சொல்றது அது வந்து என்னது, உண்மையான நிலை அல்ல. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ரைட், சந்தை சமநிலைன்றது சந்தையின் திசையை காட்டுற ஒரு சுட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன சொல்றது, சந்தை சமநிலை வந்து சந்தையின் திசையை காட்டுற ஒரு சுட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்தையின் சமநிலையானது சந்தையை விட்டு விலகி செல்ற டைம்ல மீண்டும் என்ன செய்யும், அது தானாகவே சமநிலை அடையும். விளங்கினோம் விளங்கினோம் சொல்றது. இந்த மூன்று நோட்டையும் வந்து நீங்க என்ன செய்யணும்டா எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கொள்றோம். ரைட். இப்ப இப்படியான டைம்ல நீங்க என்ன செய்யணும், அப்ப நான் அடுத்த விஷயமாக நாங்க என்ன பார்க்க போறோம்டா, அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் ரைட். இப்ப ஷேர் பண்ணி இந்த பிடிஎஃப் கிளியரான்னு சொல்லுங்க. ஓ சார். ரைட். இப்ப ரைட், இப்ப நாங்க சந்தை சமநிலை ஒன்றுண்ட பண்புகளை நாங்க பார்த்துட்டோம். 5 பண்புகள் இருக்கிறது. அதுக்கு எக்ஸ்ட்ரா நோட் போட்டு ஒரு 3 நோட் பார்த்தோம். ரைட். அப்ப அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா இப்படியான சந்தை சமநிலையை வந்து நாங்க 3 முறைகள்ல காட்டுவோம். அதாவது அதுல வந்து முதலாவது முறை தான் என்னன்னு சொன்னா சந்தை சமநிலை அட்டவணை. இல்லைங்க நான் சொல்றது, அட்டவணை முறை, வரைபட முறை, சமன்பாட்டு முறை அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்ய போறோம்டா சந்தை சமநிலைய 3 முறைகள்ல காட்டுவோம். எப்படி 3 முறைகள்ல காட்டுவோம். விலை என்ன சொல்றது, விலை என்ன சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விலையும் கொள்ளணும். இப்ப உதாரணமா நாங்க வந்து விலையையும் தொகையும் எடுப்போமே. இந்த விலையையும் பிரைஸையும் ரைட், பிரைஸையும் அதே மாதிரி வந்து கியூடியும் ரைட், கியூடி கேள்வி தொகையையும் கேள்வி அதாவது என்னது நிரம்பல் தொகையையும் நாங்க எடுக்கிறோம். இப்ப முதலாவது விஷயம் பிரைஸ். அப்ப பிரைஸ் வந்து பூஜ்ஜியம். பிரைஸ் வந்து என்ன, பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல, அப்ப விலை வந்து பூஜ்ஜியம் ஆகிற டைம்ல கேள்வி தொகை வந்து நாங்க என்ன எடுக்கிறோம் 12 எடுக்கிறோம். சரியா? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நிரம்பல் தொகை வந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். அதே மாதிரி விலை ரைட், விலை வந்து ஒண்டா போகுது. என்ன சொல்றது, ஒண்டாகிற டைம்ல கேள்வி தொகை வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி விதியின் அடிப்படையிலையும் நிரம்பல் விதியின் அடிப்படையிலையும் இப்ப நீங்க ஆன்சர் சொல்லிட்டு வாங்க. நிரம்பல் தொகை வந்து குறைவடையுமா அதிகரிக்குமா? சாரி, கேள்வி தொகை குறைவடை. கேள்வி தொகை வந்து 10 குறைவடைய போகுது. அதே மாதிரி நிரம்பல் தொகை குறைவடையுமா அதிகரிக்குமா? அதிகரி. அதிகரிக்கும். விலை என்ன சொல்றது, அப்ப கியூஎஸ் வந்து 2 அதிகரிக்க போகுது. அதே மாதிரி பிரைஸ் வந்து 2 போகுது, கியூடி வந்து என்ன செய்ய போகுது 8 போகுது, குறைவடைய போகுது. அதே மாதிரி விலை அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை வந்து என்ன செய்யுது, குறைவடையுது. நிரம்பல் தொகை வந்து என்ன நடக்க போகுது, அதிகரிக்க போகுது. அதே மாதிரி வந்து விலை வந்து 3 ஆகிற டைம்ல விலை வந்து 3 ஆகிற டைம்ல விலை வந்து 3 ஆகிற டைம்ல கேள்வி தொகை வந்து 6 ஆகுது. அதே மாதிரி நிரம்பல் தொகையும் 6 ஆகுது. அப்ப அடுத்த விஷயம் விலை வந்து 4 ஆகுற டைம்ல கேள்வி தொகை வந்து 4 ஆகுது, நிரம்பல் தொகை வந்து 8 ஆகுது. அப்ப இதுல வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம், நாங்க பார்த்த அடிப்படையில சந்தை சமநிலை எதுல வந்து சந்தை சமநிலை அடையும்? 3 விலையில. விலை என்ன சொல்றது, விலை என்ன சொல்றது, இந்த 3 விலையில தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா சந்தை சமநிலை அடைய போகுது. சந்தை சமநிலை அடைய போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விலை கொள்ளணும். என்ன சொன்னா நல்லா விலை கொள்ளணும். நிரம்பல் தொகையும் கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் எதுல சமப்படுதோ அதுல தான் என்ன அப்படின்னு சொன்னா சந்தை வந்து சமநிலை அடையும். கிளியரோ? கிளியரோ? ரைட். அப்ப இப்படியான டைம்ல நீங்க சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பார்க்க போறோம் மிகை கேள்வியையும் மிகை நிரம்பலையும் பார்க்க போறோம். விலை என்ன சொல்றது, அப்ப மிகை கேள்வியையும் மிகை நிரம்பலையும் பார்க்க போறோம் அப்படின்றால் ரைட். ரைட். அப்ப இதுல வந்து நீங்க மிகை கேள்வியை சொல்லுங்க பாப்போம். மிகை கேள்வி எவ்வளவா காணப்படும்? 12. 12. விலை என்ன சொல்றது, 12. ரைட். அதே மாதிரி மிகை நிரம்பல்
பூஜ்ஜியம் பூஜ்ஜியமா வரும்? -12 -12 -12 விலை என்ன சொல்றது? -12. அதே மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஈடி அதாவது 8 இதுல வந்து மிகை கேள்வி இதுல எவ்வளவு வரப்போகுது? 8 8. மிகை நிரம்பல் -8 -8. விலை என்ன சொல்றது? அதே மாதிரி நான் இதுல 2 4 4. மிகை நிரம்பல் -4 -4. -4 அதே மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம். 0 ₹6 விலையில 0 0 0 0. அப்ப நாங்க வந்து பார்த்தோமா இல்லையா? அப்ப ₹4 விலையில -4 -4 -4 4 சரி. அதான் என்ன சொல்றது? அப்ப நாங்க வந்து பார்த்தோமா இல்லையா? சந்தை சமநிலைன்ற பண்புல இருக்கிற ஒரு பண்பு தான் என்ன? அதுல வந்து மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ வந்து ஏற்படாது. மிகை கேள்வியோ மிகை நிரம்பலோ வந்து ஏற்படாது. அப்ப மிகை கேள்வியும் மிகை நிரம்பலும் 0 ஆகிற டைம்ல தான் என்ன செய்ய போகுது? சந்தை சமநிலை அடைய போகுது. சந்தை வந்து என்ன செய்ய போகுது? சமநிலை அடைய போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக வினை கொள்ளணும். சந்தை சமநிலை. ரைட். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக வினை கொள்ளணும். ரைட். சரி. இதுதான் வந்து என்ன? சந்தை சமநிலையை நாங்க என்ன செய்ய போறோம்? அட்டவணை மூலம் காட்டுறது. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா வரைபடம் ரீதியாக காட்டுறது. இரண்டாவது விஷயம் என்ன? வரைபடம் ரீதியாக நாங்க என்ன செய்ய போறோம்டா அந்த சந்தை சமநிலையை காட்ட போறோம். ரைட். வரைபடம் ரீதியாக இது வந்து என்னது விலை அச்சு, இது வந்து என்னது தொகை அச்சு. ரைட் பண்ணுங்க. ரைட். இது வந்து தொகை அச்சு. ரைட். இது வந்து கேள்வி கோடு. இது வந்து என்னது? நிரம்பல் கோடு. அப்ப கேள்வி கோடும் இந்த இதுதானே கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற இந்த புள்ளி தான் என்ன அப்படின்னு சொன்னா சமநிலை. இந்த விலை கோட்டோட நாங்க இணைக்கிறோம்ல, இது வந்து சமநிலை விலை. விலை என்ன சொல்றது? இது வந்து தான் என்ன அப்படின்னு சொன்னா சமநிலை தொகை. விலை என்ன சொல்றது? அப்ப இப்படியான டைம்ல QSும் QDயும் எப்படி QSும் QDயும் அதாவது நிரம்பல் தொகையும் கேள்வி தொகையும் எவ்வாறு காணப்படும்? எவ்வாறு காணப்படும்? சமனாக காணப்படும். விலை என்ன சொல்றது? இப்ப உதாரணமா இதுல 30 எடுத்துக்கொண்டோம்டால் நிரம்பல் தொகை 30 ஆயிக்கும் கேள்வி தொகை 30 ஆயிக்கும். விலை என்ன சொல்றது? இதுதானே நாங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சந்தை சமநிலை என்னோட பண்புகள்ல நாங்க பார்த்தோமா இல்லையா? நிரம்பல் தொகையும் வந்து இதுல 30 தான் இங்க போகுது, கேள்வி தொகையும் இதுல 30 தான் இருக்கு. இதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். சரியோ இதுதான் வந்து என்னன்னா அந்த வரைபட ரீதியாக சந்தை சமநிலையை காட்டுறது. ரைட். அதே மாதிரி வந்து மூன்றாவது விடயம் நாங்க பார்க்க போறோம். மூன்றாவது விடயம் ரைட். மூன்றாவது விடயம் கேள்வி நிரம்பல் சமன்பாட்டின் அடிப்படையில சந்தை சமநிலையை காட்டுறது. கேள்வி நிரம்பல் சமன்பாட்டின் அடிப்படையில கேள்வி நிரம்பல் அதாவது கேள்வி நிரம்பல் சமன்பாட்டின் அடிப்படையில சந்தை சமநிலையை காட்டுறது. அப்ப QD சமன் ரைட். QD சமன் A சய BP. என்ன சொல்றது? இதுதான் வந்து என்ன? கேள்வி சமன்பாடு. அப்ப கேள்வி சமன்பாட்டுல ஏன்ற பெருமதி வந்து என்ன எதை குறிக்குது? விலை 0 ஆகும்போது கேள்விக்கோட்டின் சரிவு.
விலை பூஜ்ஜியமாகிற டைம்ல கேள்வி தொகையின் அளவு. அப்ப இதன் அடிப்படையில ஏன்ற பெறுமதி, இந்த அடிப்படையில ஏன்ற பெறுமதி என்ன சொல்லுங்க பாப்போம். 12. 12. விலை என்ன சொல்றது 12 தான் என்ன ஏன்ற பெறுமதி. விளங்கினோம். அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி கொள்ளணும். 12 தான் வந்து என்னது ஏன்ற பெறுமதி. ரைட். அடுத்ததாக பீன்ற பெறுமதி என்ன? பீன்ற பெறுமதி எதை குறிக்குது? பி வந்து எதை குறிக்குது? கேள்விக்கோட்டின் சரிவு. கேள்வி கோட்டுன்ற சரிவைத்தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த பி வந்து குறிக்குது. விளங்கி நான் சொல்றது. அப்ப என்னது பிஏ நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா பிஏ நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம் டெல்டா கியூடி டெல்டா ஆக்டிவ் இன்டு டெல்டா பி. பி. விளங்கி நான் சொல்றது பி சமன் டெல்டா கியூடியின் கீழே டெல்டா டெல்டா பி. விளங்கி நான் சொல்றது டெல்டா பி. இதுதான் வந்து என்னது எங்களுக்கு பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கான சமன். சரி. பிரைஸ் சொல்றது எனது சந்தை சமநிலை கேள்வி விலை. ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா அடுத்ததாக எங்கட நிரம்பல் சமன்பாடு. இப்ப QS என்ன சொல்றது QS சமன் எப்படி வரும்? QS சமன் A சக BP A சக BP சரியோ. அப்ப ஏன்ற பெருமதி QS சமன்பாட்டுல ஏன்ற குறியீடு ஏன்ற ஆங்கில எழுத்து வந்து எதை குறிக்குது? நிரம்பல் கோடு கிடையச்சை வெட்டும் புள்ளி. நிரம்பல் கோடு வந்து எந்த அச்ச வெட்டுதோ கிடையச்ச, அதாவது என்னது கிடையச்ச வெற்ற புள்ளியா நிலை குத்து அச்ச வெற்ற புள்ளியா? சொல்லுங்க பாப்போம். கிடையச்சை வெற்ற புள்ளி. சரி. குழம்பிடப்படாது. கிடையச்ச வெற்ற புள்ளி. விளங்கினோம் விஷ்ணு. ரைட். சரியா? அஸ்மா கிளியரா விளங்கிக்கொள்வோம். சரியா? அப்ப ஏன்ற பெருமதி என்பது என்னது? ஏன்ற பெருமதி வந்து கேள்வி, அதாவது என்னது நிரம்பல் கோட்டுல தானே. இந்த நிரம்பல் கோட்டுல இந்த கிடையச்சு தானே இது வந்து மைனஸ்ல வரும், இது வந்து என்னது பிளஸ்ல வரும். சரியோ. இப்ப இதுல வந்துட்டு அப்படின்னு சொன்னா அதாவது வந்து இப்படி விலையச்சினூடாக நிரம்பல் கோடு சென்றுட்டு அப்படின்னு சொன்னால் ஏன்ற பெருமதி மைனஸ்ல வருமா பிளஸ்ல வரும்? மைனஸ்ல வரும். அதே சம்டைம் வந்து தொகையச்சினூடாக சென்றுட்டு அப்படின்னு சொன்னா சிம்பிளாவே உங்களுக்கு பிளஸ்ல தான் விலைங்க நான் சொல்றது பிளஸ்ல தான் வரப்போகுது. அதெல்லாம் நான் வந்து என்ன செஞ்சேன் தெளிவாக என்ன செய்வோம் சொல்லி தந்தேன். ரைட். யூனிட் 3ல வந்து இது வந்து மிக முக்கியமா வந்து உதவ போகுது. ரைட். அந்த என்னன்னு சொன்னா அரசாங்கத்தின தலையிடுகின்ற டைம்ல விலை நான் சொல்றது அதாவது வரி விதிக்கிறது, மானியம் வழங்குறது, உயர்ந்தபட்ச கட்டுப்பாடு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை, குறை நிரப்பு கொடுக்கணும் அப்படியான விடயங்கள் வந்து இது மிக முக்கியமா வந்து உதவும் இந்த சமன்பாடுகள். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னண்டா இந்த ஏன்ற பெருமதி என்னது? ஏன்ற பெருமதி வந்தது இந்த கிடையச்ச வெற்ற புள்ளியத்தான் என்ன செய்ய போகுது இந்த ஏன்ற பெருமதி குறிப்பிட போகுது. ரைட். சரியா? அதே மாதிரி பீன்ற பெருமதி என்னது குறிக்கும்? பி நாங்க எப்படி கண்டுபிடிக்கும்? சரிவு. டெல்டா கியூஎஸ் இன்டு டெல்டா பி. விலை நான் சொல்றது பி சமன் டெல்டா கியூஎஸ் இன் கீழே டெல்டா பி விலை நான் சொல்றது இப்படிதான் நாங்க என்ன செய்ய போறோம்டா இந்த பீன்ற பெருமதியை கண்டுபிடிக்க போறோம். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவா கண்டுபிடிக்கணும். உதாரணமா அப்ப சந்தை சமநிலையை நாங்க கண்டுபிடிப்போம். உதாரணமா சிம்பிளா வந்து நாங்க கண்டுபிடிப்போம். இப்ப உதாரணமா உங்களுக்கு சமன்பாடு ஒன்று தரப்படுது QD சமன் சரியோ QD சமன் 12 செய்ய 2P அப்படின்னு சொல்லுவோம். QD சமன் 12 செய்ய 2P. அதே மாதிரி QS சமன்பாடு தாரான் என்ன சொன்னா நார்மலா 2P அப்படின்னு தாரான் 2P. அப்ப 2P அப்படின்னு வந்தா நீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த நிரம்பல் கோடு வந்து எப்படி போகும்? வெரி குட். என்ன செய்ய போகுது
பூஜ்ஜியத்தினூடாக போக போகுது. விலை என்ன சொல்றது, ஏன்ற பெருமதி இல்லண்டா என்ன அர்த்தம், நிரம்பல் கோடு வந்து என்ன செய்ய போகுது, பூஜ்ஜியத்தினூடாக போக போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விலை கொள்ளணும். ரைட் ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இதை வந்து சமப்படுத்தி சந்தை சமநிலையை எடுக்க போறோம். சமப்படுத்துங்க பாப்போம். விலை 3 ரூபா, தொகை வந்து 6. ரைட். நிரம்பல் தொகை வந்து 6. சமநிலை விலை 3, சமநிலை தொகை 6. ரைட். சமநிலை விலை 3, சமநிலை தொகை 6. என்ன சொல்றது, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த 12ஐயும் சரி 12 சய 2p QD-ஐயும் QS-ஐயும் நாங்க என்ன செய்ய போறோம்டா, சமப்படுத்த போறோம். சரியோ. அப்ப QS என்ன, QD என்ன, 2 சய 2p 2 சய 12 சய 2p QS சமன்பாடு வந்து என்ன சொன்னா 2p. சரிங்களா. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப 2p சய 2p சமனுக்கு இங்கால கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா என்னது 12 12 சமன் 12 சமன் சரி 12 சமன் 2p பிளஸ் 2p பிளஸ் எங்களுக்கு 2p பிளஸ் 2p அப்படின்னு வரும். சரியோ. டைப் பண்ண கொஞ்சம் சரி. அப்ப எத்தனை வரும், 12 சமன் 4p அப்படின்னு வரும். அப்ப 12 நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா 4ஆல பிரிக்க போறோம். 12 நாங்க என்ன செய்ய போறோம், 4ஆல பிரிக்க போறோம். அப்ப பிரிச்சா எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், சமநிலை விலை வந்து வரும். அப்ப 12 4ஆல பிரிங்க, எத்தனை வரும், 3. 3. அப்ப சமநிலை விலை என்ன, எங்களோட சமநிலை விலை 3. நான் சொல்றது சமநிலை விலை வந்து என்ன, எங்களுக்கு 3. Right. அப்ப அடுத்ததாக நாங்க என்ன செய்ய போறோம்னா, அந்த சமநிலை விலைய நிரம்பல் சமன்பாட்டிலேயோ கேள்வி சமன்பாட்டிலேயோ போட்டா எங்களுக்கு என்னடா சமநிலை தொகை வந்து வரும். அப்போ சிம்பிளா வந்து நாங்க என்ன செய்ய போறோம், நிரம்பல் சமன்பாட்டுல போட போறோம். அப்ப நிரம்பல் சமன்பாட்டுல போட்டோம் அப்படின்னு சொன்னா 2p தானே. அப்ப 2p ரைட் 2p. அப்ப 2 தர பிரைஸுக்கு பதிலா எத்தனை போட போறோம், 3 போட போறோம். 3. அப்ப 2 தர 3 எத்தனை வரும், 6. மேலே என்ன சொல்றது, ரைட் சரி. இதுதான் வந்து என்ன, என்னோட சமநிலை தொகை. ரைட். இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம், சமன்பாடை பயன்படுத்தி உருவாக்குறோம். Right. அடுத்ததாக நாங்க என்ன செய்ய போறோம்னா, மிகை கேள்வி தொகையை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கண்டுபிடிக்கணும். அப்ப மிகை கேள்வி தொகையை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா அடுத்ததாக ரைட். இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இது வந்து கிளியரா பிடிஎஃப். சரியா. அடுத்ததாக அந்த மிகை கேள்வி தொகை. அப்ப மிகை கேள்வி தொகை அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட விலை ஒன்றுட நிரம்பல் செய்யப்பட்ட தொகைக்கு மேலதிகமாக ஏற்படுத்தும் கேள்வி தொகை. அதாவது என்னது, கேள்வி தொகையை விட நிரம்பல் தொகை வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நினைக்க என்ன செய்ய போகுது அப்படின்னா மிகை கேள்வி தொகை உருவாக போகுது. இல்லைங்கன்னா ஈடி வந்து உருவாகும். அப்ப ஈடி அதாவது மிகை கேள்வி தொகையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம், கேள்வி தொகையில இருந்து நிரம்பல் தொகையை கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னா, கேள்வி தொகையில இருந்து நிரம்பல் தொகையை நாங்க கழிக்க வாரது தான் எங்கட மிகை கேள்வி தொகை. ரைட். QD-ல இருந்து மைனஸ் பண்ண போறோம் QS மைனஸ் பண்ணினா தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னா ED மிகை கேள்வி தொகையை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்து மிகை நிரம்பல் தொகை. அப்ப மிகை நிரம்பல் தொகைன்னு சொன்னால் சரியா, மிகை நிரம்பல் தொகை என்று சொன்னா என்னண்டா, அதாவது என்னது, QS விட QD வந்து குறைவா காணப்பட்டது. அதாவது கேள்வி தொகையை விட நிரம்பல் தொகை அதிகமாக காணப்பட்டால் அங்க நினைக்க என்ன நடக்கும் சொன்னா மிகை என்னது மிகை நிரம்பல் தொகை உருவாகும். அப்ப மிகை நிரம்பல் தொகை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா QSல இருந்து மைனஸ் பண்ண போறோம் QD-ய. QSல இருந்து QD-ய மைனஸ் பண்ணினா எங்களுக்கு
இஎஸ் வந்து அதாவது மிகை கேள்வி தொகை வந்து மிகை நிரம்பல் தொகை வந்து எங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றது, அப்ப கியூடியில இருந்து மைனஸ் பண்ணினா கியூஎஸ் எங்களுக்கு என்ன செய்யும், மிகை கேள்வி தொகை கிடைக்கும். அதே மாதிரி கியூஎஸ்ல இருந்து கியூடிய வந்து என்னது கழித்தா வந்து எங்களுக்கு மிகை நிரம்பல் தொகை கிடைக்கும். என்ன சொல்றது, அப்ப மிகை நிரம்பல் தொகை, மிகை கேள்வி தொகை, மிகை நிரம்பல் தொகை என்ற என்னன்றதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், அடுத்த கட்டமாக ரைட் மிகை கேள்வி விலை, மிகை நிரம்பல் விலை தான் நடுவே நினைக்கணும். அப்ப மிகை கேள்வி விலை அப்படின்னு சொன்னா ரைட், மிகை கேள்வி விலை அப்படின்னு சொன்னா நிறைப்போட்டி சந்தையில ரைட், மிகை கேள்வி விலைன்னா என்ன சொல்றேன் தெளிவா விளங்கிக்கொள்ளணும். நிறைப்போட்டி சந்தையில குறித்த பொருளோட குறித்தளவு தொகையான நுகர்வோர் கொள்வனவு செய்ய தயாரான கேள்வி விலைக்கும் அத்தொகையின் உற்பத்தியாளர் விற்பனை செய்ய தயாரிக்கும் நிரம்பல் விலைக்கும் இடையிலான வேறுபாடத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், மிகை கேள்வி விலை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன சொல்றது, இப்ப என்ன விஷயம் சொன்னா, கேள்வி விலை அதிகமாக இருந்து நிரம்பல் விலை குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க மிகை கேள்வி விலை வந்து உருவாகும். இப்ப உதாரணமா ரைட், நல்லா தெளிவா நினைக்கணும். மிகை கேள்வி விலை, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், மிகை கேள்வி விலையை பார்க்க போறோம். அதாவது பிஇடி, சரியா, மிகை கேள்வி விலை. அப்ப மிகை கேள்வி விலையை நாங்க எப்படி கண்டுபிடிக்க போறோம் என்றால் பிக்யூடி, அதாவது நல்ல தெளிவா நினைக்கணும். கேள்வி விலையை விட பிக்யூடி என்று சொல்றது கேள்வி விலை. அப்ப கேள்வி விலை விலையில இருந்து அதாவது என்னது நிரம்பல் விலையை கழிக்க வர்றது பிக்யூஎஸ், விளங்கினா, பிக்யூஎஸ் விளங்கினா சொல்றது இப்படி வார. இப்ப கேள்வி விலையில இருந்து நிரம்பல் விலையை கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னா எங்கட மிகை கேள்வி விலை. அதாவது மிகை கேள்வி விலை அப்படின்னு சொன்னா நிரம்பல் விலையை விட கேள்வி விலை எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம், மிகை நிரம்பல் விலையை கண்டுபிடிக்க போறோம். மிகை நிரம்பல் விலைன்னு சொன்னா பிஇஎஸ் அப்படின்னு சொல்றோம், சரியா. மிகை நிரம்பல் விலை அப்படின்னு சொன்னா பிக்யூஎஸ்ல இருந்து மைனஸ் பண்ண போறோம் பிக்யூடிய. அதாவது என்னது, மிகை நிரம்பல் விலையில இருந்து கேள்வி விலையை கழிக்க வாரது தான் என்ன அப்படின்னு சொன்னால் மிகை நிரம்பல் விலை. மிகை கேள்வி விலைன்னா என்ன, கேள்வி விலையில இருந்து நிரம்பல் விலையை கழிக்க வாரது. விளங்கினோம் சொல்றது. இது 4 விடயங்களையும் நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். விளங்கினா கட்டாயம் தேவையான விஷயம். எனது மிகை கேள்விண்டா என்ன, மிகை நிரம்பல்னா என்ன, மிகை கேள்வி விலைண்டா என்ன, மிகை நிரம்பல் விலைண்டா என்னன்றது தெளிவாக விளங்கணும். அது கண்டுபிடிக்கிற முறைகளையும் நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கணும். இது 4ம் வந்து மிக முக்கியமான விஷயம். ரைட். அப்ப யாரு சரி, இந்த நான்கையும் வந்து சோட்டா சொல்லிடுமா உங்களுக்கு விளங்கின மாதிரி என்ன விஷயம் சொல்லக்கூடியார்கள். சரி, ஒரு ஆள் வந்து 2 சொல்லுங்க கஷ்டமா இருந்தா, இன்னொரு ஆள் அடுத்த 2 சொல்லுங்க. குயிக். நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்குது, குயிக்கா டைம் இல்ல. விஷ்ணு சொல்லுங்க, மிகை கேள்வினா என்ன, மிகை நிரம்பல்டா என்ன? மிகை கேள்விங்கிறது கேள்வியில இருந்து நிரம்பலை கழிக்க மாட்டோம். மிகை நிரம்பல் வந்து நிரம்பல்ல இருந்து கேள்வி தொகையை கழிக்கப்பாரு. சரி, விளங்கினா, அதாவது மிகை கேள்வி அப்படின்னு சொன்னா கேள்வியை விட நிரம்பல் குறைவாக இருக்கிறது. மிகை நிரம்பல் அப்படின்னு சொன்னா நிரம்பலை விட கேள்வி குறைவாகிறது. ரைட், அதுக்கான சமன்பாடை சொல்லிக்கிறீங்க. வைக்குது. அதே மாதிரி மிகை கேள்வி விலை, மிகை நிரம்பல் விலைன்னா என்ன, அஸ்மா சொல்லுங்க. குயிக். மிகை கேள்வி விலைன்னு சொல்றது விலை கேள்வியை விட விலை நிரம்பல் குறைவா இருக்கிறது.
ஓகே. அடுத்தது நிரம்பல் மிகை மிகை நிரம்பல். கேள்வி நிரம்பல் விலையா? ஆ, ஆஹா. ம். மிகை அது நிரம்பல். மிகை நிரம்பல் விலை நிரம்பல் விலை அதிகமா இருந்து நிரம்பல் இல்ல கேள்வி விலை. நிரம்பல் மிகை அதிகமா இருந்து கேள்வி மிகை குறைவாக இருக்கிறது. கேள்வி விலை குறைவாக இருக்கிறது. வெரி குட், ட்ரை பண்ணீங்களே. சரி, இப்ப ரஸ்மிலா சொல்லுங்க பாப்போம். மிகை கேள்வி விலை என்ன, மிகை நிரம்பல் விலை என்ன? ரஸ்மிலா போய். போய். ரைட், டைம். மிகை கேள்வி விலைன்னு சொல்லுங்க. மிகை மிகை கேள்வி விலைன்னு சொல்றது வந்து மிகை நிரம்பல் விலையை விட கேள்வி விலை வந்து அதிகமா காணப்படுறது. மிகை நிரம்பல் விலைன்னு சொல்றது வந்து கேள்வி அளவுகளை விட நிரம்பல் அளவுகள் வந்து அதிகமா காணப்படுது. சரி, 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 சரியா? ரைட், இதுதான் விஷயம். அடுத்த விஷயமா நாங்க என்ன செய்ய போறோம்னா பொருளாதார மிகையை நாங்க பார்க்க போறோம். பொருளாதார மிகைக்குள்ள வார விடயங்கள் என்ன? இரண்டு விடயங்கள் என்ன? சொல்லுங்க பாப்போம். நுகர்வோன் மிகை உற்பத்தி நுகர்வோண்ட மிகையும் உற்பத்தியாளண்ட மிகையும். சரியோ? பொருளாதார மிகைக்குள்ள வார இரண்டு விடயங்கள் என்னன்னு சொன்னா நுகர்வோண்ட மிகையும் உற்பத்தியாளண்ட மிகையும். சரி, நுகர்வோண்ட மிகையும் உற்பத்தியாளண்ட மிகையும் தான் என்ன இந்த பொருளாதார மிகைக்குள்ள வர விடயம். அப்ப பொருளாதார மிகை அப்படின்னு சொன்னா சந்தை சமநிலைன்ற டைம்ல சமநிலை விலையில பொருள் ஒன்ற கொள்வனவு செய்தலும் விற்பனை செய்தலும் நுகர்வோரும் உற்பத்தியாளரும் பெறும் மேலதிக நன்மைகளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் பொருளாதார மிகை. எப்படி? நுகர்வோனும் உற்பத்தியாளனும் பெற்றுக்கொள்கின்ற மேலதிக நன்மையை தான் நாங்க என்ன சொல்லுவோம் பொருளாதார மிகை. அப்ப பொருளாதார மிகை நாங்க என்ன செய்ய போறோம்? இரண்டு வகைகளாக வகைப்படுத்த போறோம். நுகர்வோன மிகை, உற்பத்தியாளன மிகை. நுகர்வோன மிகை, உற்பத்தியாளன மிகைன்னு சொல்லி போட்டு ரெண்டு வகைகளாக வகைப்படுத்த போறோம். முதலாவது விடயம் தான் என்ன? நுகர்வோன மிகை. அப்ப நுகர்வோன மிகை அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள விலைக்கும் அப்பொருளை உண்மையில கொள்வனவு செய்த விலைக்கும் இடையிலான வேறுபாடு. விலை என்ன சொல்றது இப்ப உதாரணமா நல்லா தெளிவா விளங்கப்படுது, நல்லா கேட்டுக்கோங்க. நுகர்வோன்னு மிகைன்னு சொன்னா நான் உங்களுக்கு இதொண்டு ஷேர் பண்றேனே. ரைட், பிடிஎஃப் எங்கட வேர்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவோமே. ரைட், இப்ப நுகர்வோன்னு மிகை நாங்க புதிய பேஜ் ஒன்றுக்கு போவோம். சரி, முதலாவது என்ன? நுகர்வோண்ட மிகை. நுகர்வோண்ட மிகை நுகர்வோண்ட மிகை. ரைட், நுகர்வோண்ட மிகை அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவா நினைக்கிறோம். நுகர்வோண்ட மிகை அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பண்டத்தின நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாராக இருந்த விலை. அப்ப நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாராக இருந்த விலை 15 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 15 ரூபாய் அப்படின்னு சொன்னா உண்மையில கொள்வனவு செய்த விலை 10 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 10 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவா நினைக்கலாம். நம்ம 15 ரூபாயில அவன் 10 பொருளை கொள்வனவு செய்ய போறான். அதே மாதிரி 10 ரூபாயில அவன் ரைட் 10 பொருளை கொள்வனவு செய்ய போறான் அப்படின்னு சொன்னா இது என்ன நுகர்வோன் கொள்வனவு செய்ய தயாராக இருந்த விலை. நான் சொல்றது கொள்வனவு செய்ய ரைட் கொள்வனவு செய்ய தயாராக இருந்த விலை. தயாராக இருந்த விலை விலை. சரியோ? அப்ப என்னன்னு சொன்னால் நுகர்வோன் உண்மையில கொள்வனவு செய்த விலை. உண்மையில் உண்மையில் கொள்வனவு செய்த சரி கொள்வனவு செய்த விலை. சரி, விலை. ரைட்,
இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நுகர்வோண்ட மிகையை நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுல நுகர்வோண்ட மிகையை எவ்வளவு வரும்? 15 ரூபாயில 10 பொருளை கொள்வனவு செஞ்சான்னா அவன் நுகர்வோண்ட செலவு என்ன? நுகர்வோண்ட செலவு அல்லது உற்பத்தியாளர் வருமானம் என்ன? 150. 150. 150. அதே அதே 10 ரூபாய் விலையில 10 பொருளை கொள்வனவு செஞ்சானா நுகர்வோண்ட வருமானம் என்ன? அல்லது உற்பத்தியாளர் செலவு 100. நுகர்வோண்ட செலவு என்ன? உற்பத்தியாளர் வருமானம் என்ன? 100. 100. விலைங்க நான் சொல்றது 100. அப்ப கொள்வனவு செய்ய தயாராக இருந்த விலை 150. உண்மையில கொள்வனவு செய்த விலை 100. அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரண்ட் எவ்வளவு? 50. வெரி குட். விலைங்க நான் சொல்றது இந்த 50ன்றது தான் என்ன? 50ன்னு சொல்றது தான் என்ன? சொல்லுங்க பாப்போம். என்னது? நுகர்வோன் மிகை. நுகர்வோண்ட மிகை. இதுதான் சரியான விளக்கம். விலைங்க நான் சொல்றது இதுதான் உண்மையான இந்த நுகர்வோண்ட மிகைக்கான நுகர்வோன் சரி நுகர்வோன் நுகர்வோன் மிகைக்கான சரியான விளக்கம் தான் என்னன்னு சொன்னா இந்த விளக்கம். சரியா? கொள்வனவு செய்யறதுக்கு தயாராக இருந்த விலை என்னது? 150 ரூபாய். அதே மாதிரி உண்மையா கொள்வனவு செய்தது என்னது? 100 ரூபாய்க்கு. அந்த ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரண்ட் 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் என்ன பண்ணி சொன்னா நுகர்வோண்ட மிகை. சரிங்களா? அதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னா உற்பத்தியாளர் மிகையை பார்க்க போறோம். அப்ப உற்பத்தியாளர் மிகை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? மாத்தி யோசிக்கணும். எப்படி எப்படியும் சொல்லுங்க பாப்போம். உற்பத்தியாளர் மிகைன்னா என்ன? உற்பத்தியாளர் மிகைன்னா என்ன? யாரு சரி விஷ்ணு சொல்லுங்க பாப்போம். உற்பத்தியாளர் மிகைன்னா என்ன? ஆனா வரைவிலக்கணத்தை சொல்லுவோம். நிரம்பலாளர் பொருட்களுக்காக எதிர்பார்க்கின்ற ஆக குறைந்த விலைக்கும் உண்மையாக சந்தையில் அவனுக்கு கிடைக்கின்ற விலைக்கும் இடையிலான வேறுபாடு. வெரி குட். நுகர்வோன் என்ன செய்யறது? உற்பத்தியாளன் அவன் எதிர்பார்க்கின்ற விலைக்கும் அவனுக்கு உண்மையா கிடைச்ச விலைக்கும் இடையிலான டிஃபரண்ட்டை நாங்க என்ன சொல்லுவோம்? உற்பத்தியாளன் மிகை. உற்பத்தியாளன மிகை. கிளியரா? ரைட். உற்பத்தியாளன் மிகை. அதான் என்ன சொல்றது? அப்ப நுகர்வோன் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் நல்லா தெளிவா நினைக்கலாம். அப்ப நுகர்வோன் இப்ப உதாரணமா 20 ரூபாய் விலை அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு 100 பொருளுக்கு 20 ரூபாய் விலை கிடைக்கும். அதே மாதிரி அவனுக்கு கிடைச்ச விலை என்ன? 18 ரூபாய் தான் கிடைச்சிக்குது 100 பொருளுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க பாப்போம். ரைட். நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நுகர்வோன் எதிர்பார்த்த உற்பத்தியாளன் எதிர்பார்த்த வருமானம் என்ன? எவ்வளவு? 2000. 2000 ரூபாய். அவனுக்கு கிடைத்த வருமானம் 1800. விலை என்ன சொல்றேன்? எவ்வளவு? 1800. அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரண்ட் எவ்வளவு? 200. அந்த 200 சொல்றது தான் என்ன? உற்பத்தியாளண்ட மிகை. கிளியரா விளங்கிட்டா? இதுதான் விளக்கம். சரியோ? உற்பத்தியாளர் மிகைன்னு சொல்றது இந்த 200 சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். இந்த நுகர்வோன் மிகைன்னா என்ன? உற்பத்தியாளர் மிகைன்னா என்னன்ற விஷயம். அப்ப படம் ரீதியா நீங்க விளங்கிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா படம் ரீதியா விளங்கிக்கொள்ளணும்னு சொன்னால் நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். ரைட். இது நிரம்பல் கோடு. இது விலையச்சு. இது தொகையச்சு. ரைட். இது பூஜ்ஜியம். இது கேள்விக்கோடு. ரைட். கேள்விக்கோடு. சமநிலை விலை. சமநிலை தொகை. நான் சொல்றது சமநிலை விலை. சமநிலை தொகை. சமநிலை தொகை அப்படின்னு சொல்லுங்க. ரைட். சரியோ? இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். நல்லா விளங்கிக்கணும். உற்பத்தியாளர் மிகைன்றது எந்த பகுதி? நுகர்வோண்ட மிகைன்றது எந்த பகுதி? நுகர்வோண்ட மிகை மேல இருக்க
நுகரோண மிகை மேலே இருக்கிற இந்த முக்கோண பகுதி வரும். மேலே இருக்கிற இந்த முக்கோண பகுதி. அதே மாதிரி உற்பத்தியாளன மிகை அப்படின்னு சொல்றது இந்த கீழே உள்ள முக்கோண பகுதி. என்ன சொல்றது என்ன சொல்றது இதுதான் நுகரோணம். பொருளாதார மிகை அப்படின்னு சொல்றது. பொருளாதார மிகை அப்படின்னு சொல்றது நல்லா விளங்கிக்கொள்ளும். பொருளாதார மிகை அப்படின்றது ரைட் இந்த பகுதி வரும். சரியா? டோட்டலா இந்த பெரிய முக்கோணம், அதாவது உற்பத்தியாளர் மிகையையும் நுகர்வோன மிகையும் சேர்த்து இந்த டோட்டலான பகுதியை தான் நாங்க என்ன சொல்லுவோம்டா, பெரிய முக்கோண பகுதியை தான் என்ன சொல்லுவோம்டா உற்பத்தியாளர் மிகை. சாரி, பொருளாதார மிகை. அப்ப நுகர்வோன மிகை வந்து மேல உள்ள பகுதி நுகர்வோன மிகை. ரைட். அதே மாதிரி இது வந்து என்னது, உற்பத்தியாளர் மிகை. இது எல்லாத்தையும் சேர்த்து வாரது தான் என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து வாரது தான் என்ன அப்படின்னு சொன்னால் பொருளாதார மிகை. பொருளாதார மிகை அப்படின்னு சொல்லு. சரியோ? இதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட். சரி, அப்ப அங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்னன்னா அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். டிரெக்டா நாங்க 12.12க்குள்ள போறோம். 12.12க்குள்ள போறோம். அப்ப 12.12ல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா சந்தை சமநிலையை வந்து மாற்றமடைதல வந்து விளக்குறது. இப்ப சந்தை சமநிலை வந்து மிக பிரதானமாக 3 முறைகள்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இடம்பெறும். சந்தை சமநிலை மாற்றங்கள் வந்து என்ன செய்யும்னா 3 முறைகள்ல இடம்பெறும். விளங்கி என்ன சொல்றது? அப்ப அந்த 3 முறைகளும் தான் என்ன அப்படின்னு சொன்னா நிரம்பல் கோடு மாறாத நிலையில கேள்வி கோடு மாற்றம் அடைகிறது. அதே மாதிரி கேள்வி கோடு மாறாத நிலையில நிரம்பல் கோடு மாற்றம் அடைகிறது. கேள்வி கோடு நிரம்பல் கோடும் ஆகிய இரண்டும் ஒரே முறையில மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லி 3 முறைகள் இருக்குது. 3 முறைகள் இருக்குது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக ரைட். 3 முறைகள்ல இடம்பெறும். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அந்த சந்தை சமநிலை மாற்றம் அடைகிறது வந்து அடுத்தது வந்து நெகிழ்ச்சியும் சந்தை சமநிலை மாற்றங்களும். அப்படி நெகிழ்ச்சியின் அடிப்படையில வந்து என்ன செய்யணும் சொன்னா சந்தை சமநிலை மாற்றங்களை பார்க்கணும். இது எல்லாத்தையும் நாங்க வந்து விளக்குறதுக்காக டைம் ஒன்றும் இல்லை. நான் ஷோர்ட்டா விளக்கப்படுத்துறேன். நீங்க என்ன செய்யணும் கேட்டுக்கொள்ளணும். எங்களுக்கு டைம் போதாமே இருக்குது. சரியா? அப்ப நாங்க வந்து முதலாவது விஷயம் இந்த சந்தை சமநிலை மாற்றங்கள்ல 3 முறைகளுக்கு தானே. அதுல வந்து முதலாவது முறையை பார்ப்போம். முதலாவது முறை என்ன? நிரம்பல் கோடு மாறாத நிலையில கேள்வி கோடு மாற்றம் அடைகிறது. அப்ப நிரம்பல் கோடு மாறாத நிலையில கேள்வி கோடு மாற்றம் அடைஞ்சு அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, நிரம்பல் மாறாத டைம்ல கேள்வி கோடு மாற்றம் அடைகிறது. ரைட். சரியோ? ஒன்னா சொல்லிட்டு வாரன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்கா சொல்றேன். எனக்கு பாஸ் பேப்பர் கேள்வியும் பார்க்க தான் 2021ஆம் ஆண்டு. அதனால வந்து ஷேர் பண்ணுவோம். என்னோட வேர்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவோம். ரைட். முதலாவது விடயம் என்ன? நிரம்பல் கோடு மாறாத நிலையில கேள்வி கோடு மாற்றம் அடைகிறது. அதுல முதலாவது விடயம் தான் என்னன்னா நிரம்பல் கோடு. சரி, நிரம்பல் கோடு மாறாத போது ரைட் முதலாவதுக்குள்ள வார முதலாவது விடயம். சரியா? நிரம்பல் கோடு மாறாத போது கேள்வி அதிகரித்தல். நிரம்பல் கோடு எப்படி இருக்குன்னு சொன்னா மாறாமைக்கும் கேள்வி வந்து அதிகரிப்பு. அப்ப கேள்வி அதிகரிப்புன்னு சொன்னா கேள்வி வலப்புறம் நகருமா இடப்புறம் நகருமா? இடப்புறம். கேள்வி கோடு அதிகரிக்குது அப்படின்னு சொன்னா இடப்புறமா வலப்புறம். வலப்புறம். கேள்வி கோடு என்ன நடக்க போகுது? வலப்புறம் நோக்கி நகர. வலப்புறம் நகரும். ஏன் அப்செட் ஆவீங்க? இடப்புறம் சொன்னா கேள்வி குறைவடைகிறது. கிளியரா? சரி, ஓகே. சரியா? அப்ப கேள்வி நிரம்பல் மாறாத போது கேள்வி அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொன்னா சமநிலை விலையும் சமநிலை தொகைக்கும் எவ்வாறான தாக்கம் ஏற்படும்? சமநிலை விலைக்கும் சமநிலை தொகைக்கும் இதான் நாங்க பார்க்கணும். இந்த கேள்வி கோடு இந்த மாற்றம் அடையறதுல நாங்க என்ன விஷயம் விலைக்கும் தொகைக்கும் என்ன மாற்றம், அதான் நாங்க பார்க்கணும். என்ன நடக்க போகுது?
அதிகரிக்கும். விலை வந்து அதிகரிக்க போகுது. விலை வந்து சமநிலை விலையும் அதிகரிக்கும், சமநிலை தொகையும் வந்து என்ன செய்ய போதும் அதிகரிக்க போகுது. இரண்டாவது விடயம் என்னென்றால், இரண்டாவது விடயம் சரி, இரண்டாவது விடயம் நிரம்பல் மாறாத போது கேள்வி குறைவடைகிறது. இப்ப நிரம்பல் மாறாத டைம்ல கேள்வி குறைவடைகிறது அப்படின்னா கேள்வி என்னது, இடப்புறம் நோக்கி நகர்றது. கேள்வி வந்து என்ன செய்யுது, இடப்புறம் நோக்கி வந்து நகர்றது. அப்ப கேள்வி இடப்புறம் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க பார்ப்போம். ரைட், நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சமநிலை விலைக்கும் சமநிலை தொகைக்கும் என்ன நடக்கும்? விலை வந்து குறைவடையும். குறைவடையும், சமநிலை தொகை குறைவடையும். குறைவடையும். விலை என்ன சொல்றது, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விலை கொள்ளணும். ரைட். அதே மாதிரி இரண்டாவது வகைத்தான் என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டாவது வகைத்தான் என்று சொன்னா கேள்விக்கோடு மாறாத டைம்ல கேள்விக்கோடு மாறாத டைம்ல ரைட், இரண்டாவது விடயம் தான் என்ன? சரி, இரண்டாவது விடயம் கேள்விக்கோடு மாறாத டைம்ல நிரம்பல் கோடு மாற்றம் அடைதல். அப்ப இரண்டாவதுல ஒன்னாவது என்னன்னு சொன்னா கேள்விக்கோடு மாறாத போது நிரம்பல் அதிகரிக்கிறது. கேள்விக்கோடு மாறாத டைம்ல கேள்விக்கோடு மாற்றம் அடையாது, நிரம்பல் அதிகரிக்கிறது. அப்ப நிரம்பல் அதிகரித்தா என்ன நடக்கும்? வலப்புறமா இடப்புறமா? வலப்புறம். வலப்புறம் நகரும். அப்ப வலப்புறம் நகர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் சமநிலை விலைக்கும் சமநிலை தொகைக்கும் என்ன தாக்கம் இருக்கும்? சமநிலை விலை குறைவடையும், சமநிலை தொகை சமநிலை அதிகரிக்கும். விலை வந்து குறைவடைய போது சமநிலை தொகைன்றது வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அதிகரிக்கும். என்ன சொல்றது இரண்டாவது விடயம் என்னென்றால் கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைகிறது. அதான் என்ன சொல்றது, கேள்வி மாறாத போது நிரம்பல் குறைவடைகிறது. அப்ப கேள்வி வந்து மாறாது, நிரம்பல் வந்து என்ன செய்யுது, எஸ், இது வந்து அதிகரிப்பு S2. சரி, அப்ப நிரம்பல் வந்து என்ன செய்ய போகுது, குறைவடைய போகுது. அப்ப குறைவடைஞ்சால் நிரம்பல் கூடு வலப்புறம் நகருமா இடப்புறம் நகரும்? வலப்புறம். இடப்புறம் நகரும். அப்ப S1 S2 S2. சரியா? அப்ப சமநிலை விலைக்கும் சமநிலை தொகைக்கும் வந்து என்ன தாக்கம் இடம்? சமநிலை விலை அதிகரிக்கும், சமநிலை சமநிலை தொகை விலை குறைவடையும். அதிகரிக்கும், சமநிலை தொகை குறைவடையும். இதுதான் வந்து எனது கேள்வி மாறாத டைம்ல நிரம்பல் வந்து குறைவடையும். மூன்றாவது விடயம் தான் என்னன்னு சொன்னால் கேள்விக்கோடு நிரம்பல் கோடு ஆகிய இரண்டும் ஒரே முறையில மாற்றம் அடைகிறது. இல்லைங்களா? அப்ப மூன்றாவது வகையில வந்து முதலாவது என்னன்னு சொன்னால் கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிக்கிறது. அப்ப கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, நிரம்பல் கேள்வி. அப்ப கேள்வி என்ன நடக்க போகுது, அதிகரிக்க போகுது. நிரம்பலும் என்ன நடக்க போகுது, அதிகரிக்க போகுது. சரியா? ஆரம்பத்துல உள்ளது இது ரெண்டாவது வந்தது இது. அப்ப என்ன நடக்கும், சமநிலை விலைக்கும் சமநிலை தொகைக்கும் என்ன நடக்கும்? சமநிலை விலை மாறாதிருக்கும், சமநிலை தொகை அதிகரிக்கும். சமநிலை விலை வந்து மாறாது, சமநிலை தொகை வந்து நடக்க போது அதிகரிக்க போகுது. இவ்வாறான டைம்ல கேள்வியின் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரித்தா இரண்டாவது விடயம் தான் என்னன்னு சொன்னா இரண்டாவது வகை தான் என்னன்னு சொன்னால் கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடையுது. அப்ப கேள்வியும் நிரம்பலையும் நாங்க என்ன செய்ய போறோம், ஒரே அளவால குறைவடைஞ்சு பார்க்க போறோம். ரைட். இப்ப நிரம்பல் கேள்வி கேள்வி அப்ப நிரம்பல் குறைவடைன்னு சொன்னா இடப்புறம் நகரும், கேள்வி குறைவடைன்னு சொன்னா இடப்புறம் நகரும். சரி, அப்ப என்ன நடக்க போகுது, சமநிலை விலைக்கும் சமநிலை தொகைக்கும் என்ன தாக்கம் இடம்பெறும்? சமநிலை விலைக்கும் சமநிலை தொகைக்கும் என்ன தாக்கம் இடம்பெறும்? சமநிலை விலை சமநிலை விலை மாறாதிருக்கும், தொகை வந்து குறைவடையும். சமநிலை விலை வந்து மாறாதிருக்கும், சமநிலை தொகை வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா குறைவடைய போகுது. சரியோ? மூன்றாவது வகை தான் என்ன அப்படின்னு சொன்னால் கேள்வி குறைவடையும் அதே அளவினால
நிரம்பல் அதிகரிக்கிறது. கேள்வி குறைவடையும் அதே அளவினால நிரம்பல் அதிகரிக்கிறது. அப்ப கேள்வியையும் நிரம்பலையும் நாங்க எடுப்போம். நிரம்பலையும் எடுப்போம். சரியோ? சரியோ? ரைட். அப்ப கேள்வி குறைவடைகிற அதே அளவால நிரம்பல் வந்து என்ன செய்யறது? சரி. கேள்வி குறைவடைகிற அதே அளவால என்ன செய்ய போகுது? நிரம்பல் அதிகரிக்க போகுது. அப்ப என்ன நடக்கும்? என்ன தாக்கம்? சமநிலை விலை வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா குறைவடைய போகுது. நிரம்பல் தொகை மாறாதிருக்கும். மாறாது. என்ன சொல்றது? மாறாது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியோ? இப்படி வந்து நீங்க என்ன செய்யணும்? எல்லா பாடத்துக்கும் வந்து நீங்க போட்டு பாருங்க. அதே மாதிரி என்னது? கேள்வி அதிகரிக்கிற டைம் அளவு விட நிரம்பல் அளவு கூடுதலாகிறது. அதே மாதிரி கேள்வி அதிகரிக்கிற அதே வீதத்தினால நிரம்பல் குறைவடைகிறது. கேள்வி அதிகரிக்கிற அளவை விட நிரம்பல் அதிகரிக்கிற அளவு குறைவாக இருக்கிறது. சரியா? இதையும் நீங்க போட்டு பாருங்க. வந்து எப்படியாக விலைக்கும் சமநிலை தொகைக்கும் எப்படி வந்து ஆன்சர் வருது. அதே மாதிரி சந்தை சமநிலை மாற்றங்கள் போது விலை மாற்றமடையாத சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பம் இது. கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிக்கிறது. கேள்வியும் நிரம்பலும் வந்து ஒரே அளவால குறைவடைகிறது. இப்படியான டைம்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சமநிலை விலை வந்து என்ன செய்யாது? மாற்றம் அடையாது. இவ்வாறான சந்தர்ப்பத்துல கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால அதிகரிக்கிற டைமும் கேள்வியும் நிரம்பலும் ஒரே அளவால குறைவடைகிற டைமும் சமநிலை விலையில எந்த மாற்றமும் ஏற்படாது. சரியோ? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு MCQக்கு வந்து என்ன செய்யும்? தேவைப்படும். அதே மாதிரி வந்து என்னது? இந்த நெகிழ்ச்சின்ற டைம்ல, அதாவது இன்னொரு PDF என்னோட PDF நான் ஷேர் பண்றேன். ரைட். இந்த நெகிழ்ச்சியும் சந்தை சமநிலைன்ற கேட்டகரிகளை வந்து என்னது உங்களுக்கு மிக பிரதானமாக எதுனது 8 இருக்குது. விளங்கி என்ன சொல்றது? இந்த 8 விடயங்களையும் நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியோ? அப்ப தெளிவாக விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நாங்க ஒரு வரைபடங்கள் மூலமா தான் நீங்க அதாவது என்னது பிடி உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லப்பட்ட விஷயம் தான். அப்ப பிஇடி வந்து 1 விட குறைந்ததாயின்னு சொன்னா விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 1 விட குறைந்ததாகிற டைம்ல வந்து நிரம்பல் அதிகரித்தால் விலை என்னது பிஇடி வந்து 1 விட கூடியதாயிடுச்சு அப்படின்னு சொன்னா வந்து நிரம்பல் வந்து அதிகரித்தால் என்ன சொல்றது? விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி 1 விட கூடியதாகிற டைம்ல கேள்வி அதிகரித்தா, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி 1 விட குறைவாகிற டைம்ல கேள்வி அதிகரித்தா, இப்படியான டைம்ல வந்து நீங்க என்ன செய்யணும் சொன்னா படங்களை போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து விலை அதிகரிக்குமா குறைவடையுமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க படங்களை போட்டு பார்க்கறது மூலமா உங்களுக்கு விலை கொள்ளையிலும் எங்களுக்கு டைம் போதாது. ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா ரைட் உங்களுக்கு ஐடியா ஒன்று தந்திக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க. ரைட். அடுத்ததாக 2021 பாஸ் பேப்பர் எடுங்க. 2021 பாஸ் பேப்பர். 2021 செஞ்சிட்டோமே. செய்யல 2021 பாஸ் பேப்பர் எடுங்க. 2021 பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி வாசிங்க. கேள்வி விதிக்கு புறநடையாக அமையத்தக்க இரு சந்தர்ப்பங்களை கேள்வி விதிக்கு புறநடையாக அமையத்தக்க இரு சந்தர்ப்பங்களை வந்து என்ன செய்யறான் குறிப்பிடலாம். என்ன சொல்லுங்க பாவம். என்ன சந்தர்ப்பம்? டிஃபன் பொருட்கள், அதே மாதிரி வந்து அந்தஸ்தை காட்டுற அந்த வெப்பன் பொருளை வந்து நாங்க சொல்லலும் விலையினால தரத்தை மதிப்பிடும் பொருட்கள் ஆயிக்கலாம். விளங்கினா இப்படியான டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா கேள்வி விதிக்கு புறநடையாக வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அமையும். அப்ப கேள்வி விதிக்கு புறநடையாக அமைகிறதுன்னு சொன்னா என்னது? விலை அதிகரிக்கிற டைம்ல ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு விலை தவிர்த்து ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல விலை அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகையும் வந்து அதிகரிக்கும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது? புறநடை கேள்வி அப்படின்னு சொல்றது. அப்ப இப்படியான அந்த புறநடை கேள்வியில நாங்க என்ன செஞ்சோம்? பார்த்த விஷயம் கிளியரா தெளிவா உங்களுக்கு என்ன செஞ்சேன் சொல்லி தந்தேன். என்னது? அந்தஸ்தை காட்டும் பொருள், அதை வந்து பகட்டான நுகர்வு பொருள், போலி உயர்வு கேள்வி அப்படின்னு சொல்லலாம், வெப்பன் பொருள், சரியா? விலையினால வந்து தரத்தின மதிப்பீற்ற பொருள் ஆகிக்கலாம், கிஃபன் பொருட்கள் ஆகிக்கலாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து என்னது? புறநடை கேள்வி காணப்படும். சரி. ரெண்டாவது சார் குறிப்பிடுங்கன்னா அந்த ரெண்டையும் குறிப்பிட்டா சரிதானே? நார்மலா வந்து நீங்க குறிப்பிட்டாலே ஓகே. ஓகே சார்.
இரண்டாவது, பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 140 ரூபாவாக உள்ள போது 22 லீட்டர்களை கொள்வனவு செய்யும் ஒரு நுகர்வோர் லீட்டர் ஒன்றின் விலை 160 ரூபாவாக அதிகரிக்கும் போது 18 லீட்டர்களை கொள்வனவு செய்ததாக கருதுக. இந்நுகர்வோரின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிப்பிடுக. Right. என்ன செய்யறான்? விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கேட்கிறான். சிம்பிளான விஷயம். சரியோ? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ண போறோம். ரைட். ரைட். இப்ப வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றான்? பெட்ரோல் லீட்டர் ஒன்றோட விலை வந்து 100 ரூபாவாக உள்ள போது விலையை நாங்க எடுப்போமே, விலை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பிரைஸ் எவ்வளவு ஆகிக்குதாம்? 140 ரூபாயா ஆகிக்குதாம். அப்ப 140 ரூபாயா ஆகிக்கிற டைம்ல, சரி, 140 ரூபாயாக ஈக்கிற டைம்ல 140 ரூபாயா ஈக்கிற டைம்ல அதன் கேள்வி தொகை எவ்வளவா? 22. 22. அதே வந்து விலை வந்து 160 ரூபாயாக அதிகரிக்கிற டைம்ல, 160 ரூபாயா அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை எவ்வளவா? 18. 18ஆம். விலைங்க என்ன சொல்றது? 18ஆம். இப்ப என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, பிஇடிய கேட்கிறான். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? சிம்பிளா பிஇடிக்கான சமன்பாடை போறோம். எந்த சமன்பாடை போட போறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து விலையோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். எந்த சமன்பாடை போட போறோம்? அப்ப விலையோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போனால் நீங்க விளங்கிக் கொள்ளணும், தொகையை விட விலை வந்து அதிகமாகிக்குதா இல்லையா? ஓவா இல்லையா? விலையின் மாற்றம் எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. அதிகமாக இருக்குது. அப்ப நாங்க அதிகமா இருந்தா வில் நெகிழ்ச்சியை பயன்படுத்துவோமா, புள்ளி நெகிழ்ச்சியை பயன்படுத்துவோமா? சொல்லும்போம். வில் நெகிழ்ச்சி. அப்ப வில் நெகிழ்ச்சிக்கான சமன்பாடு என்னங்கட? வில் நெகிழ்ச்சிக்கான சமன்பாடு டெல்டா கியூடிக்கு டெல்டா பி தர டெல்டா P1 பிளஸ் வெரி குட் டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி அதாவது கீழே டெல்டா பி தர P1 பிளஸ் அதே மாதிரி என்னது P2, அதே மாதிரி வந்து என்னது அதுக்கு கீழே வந்து Q1 பிளஸ் Q2. சரியோ? அப்ப டெல்டா கியூடி என்ன? கியூடியோட மாற்றம் எத்தனை? 4. அதே மாதிரி விலை மாற்றம் 20. விலைனா அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? டெல்டா கியூடி வந்து 4, டெல்டா கியூடி எத்தனை? 4. டெல்டா பி வந்து என்ன? 20 தர P1 பிரைஸ் 1 நாங்க என்ன செய்ய போறோம்? 140 பிளஸ் பிரைஸ் 2 வந்து என்ன? 160. அதே மாதிரி Q1 வந்து என்னது எங்களுக்கு? 22 பிளஸ் 18. அதை என்ன சொல்றது? அப்ப நீங்க என்ன செய்யணும்? 4 கீழே 20 தர 140 160 மேலும் 300. 22 18 40. சரியோ? அப்ப நாங்க இதையும் வெட்டேலும் ரைட். எப்படி வரும்னா 3 கீழே 2 அப்படின்னு வரும். 3 கீழே 2. அப்ப 3 2ஆல பிரிச்சா எத்தனை வரும்? 1.5. 1.5 வரும். என்ன சொல்றது? இப்படிதான் நாங்க என்ன செய்யணும்? இதுக்கான ஆன்சர்ஸ் எடுக்கணும். கிளியரா? இது விளங்கிச்சு தானே? ரைட். அப்ப அடுத்த கேள்வியை வாசிங்க. ஏனையவை மாறாத நிலையில் இழிவு பொருளொன்றின் விலை வீழ்ச்சியடையுமாயின் அந்த பொருளின் கேள்வித் தொகையானது குறைவடையுமா அல்லது அதிகரிக்குமா? பதிலீட்டு விளைவு மற்றும் வருமான விளைவு என்பவற்றின் அடிப்படையில் உமது விடையை விளக்குக. ரைட். இது வந்து நாங்க 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து கேட்டானே ஒரு கேள்வி, 4வது கேள்வி. அவர் பண்டத்திர விலை அதிகரிக்கும் போது நுகர்வோர் அதற்கு கேள்வி குறைவாக எழுப்புவது ஏன் என விளக்குகண்டு.
விளங்கி நான் சொல்றது. அப்ப இதண்ட கேள்வியைத்தான் என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா டிஃபரெண்டா மாத்தி எடுத்துக்கிறான். விளங்கி நான் சொல்றது. அந்த கேள்விகளோட மெத்தட பாருங்க எப்படி எல்லாம் கேட்கிறாண்டு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவா நீங்க. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இழிவு பொருளுடைய விலை வீழ்ச்சி அடைகிற டைம்ல ஏனையவை மாறாத நிலையில பொருளுடைய கேள்வி தொகை என்ன நடக்கும் சொன்னால் அதிகரிக்கும். என்ன நடக்கும்? ஏன் சார்? இழிவு பொருளுடைய விலை வீழ்ச்சின்ற டைம்ல ஏனையவை மாறாத நிலையில கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். இல்லைங்க நான் சொல்றது அதிகரிக்கும். அப்ப இழிவு பொருள்ன சார்பு விலை குறைவடைகிற டைம்ல பதிலீட்டு விளைவின் காரணமாக அதன் கேள்வி தொகை என்ன நடக்கும்? இழிவு பொருளோட விலை குறைவடையுது அப்படின்னு சொன்னா பதிலீட்டு விளைவின் காரணமாக அதன் கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். எல்லாம் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நான் போன பேப்பர்லயும் தெளிவா எக்ஸ்பிளைன். அதே மாதிரி பதிலீட்டு விளைவானது சார்பு விலை மாற்றங்களுடன் எப்போதும் வந்து எதிர் தொடர்பு காணப்படும். பதிலீட்டு விளைவு எப்படி இருக்கும்? பதிலீட்டு விளைவு எப்படி இருக்கும்? சார்பு விலை மாற்றங்களுடன் எப்படி இருக்கும்? எதிர் தொடர்பு, தலைகீழான தொடர்பு கொண்டிருக்கும். விளங்கி என்ன சொல்றது. அப்ப சார்பு விலை குறைவடைகிற டைம்ல பொருளுடைய கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். வெரி குட். நீங்க என்ன செய்யணும், அந்த ஒரு விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும் அதுக்கு கொடுக்கணும். சரியோ? அப்ப இழிவு பொருளுடைய விலையில ஒரு வீழ்ச்சி ஏற்படும் போது சார்பு விலையின் கேள்வி தொகை வந்து என்ன நடக்கும்? கேள்வி தொகையானது வருமான விளைவின் காரணமாக வீழ்ச்சி அடையும். வருமான விளைவின் காரணமாக கேள்வி தொகை, அப்பொருளுடைய கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். வீழ்ச்சி அடையும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா வருமானம் அதிகரிக்கிற டைம்ல வருமானம் அதிகரிக்கணும். இழிவு பொருளை வாங்குவானா நல்ல பொருளை ஒன்று தானே வாங்க பார்ப்பான். ஓவா இல்லையா? அப்ப அப்படியான டைம்ல தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா வருமான விளைவின் காரணமாக இழிவு பொருள் விளைவின் காரணமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கேள்வி தொகை வந்து வீழ்ச்சி அடையும். அப்ப இழிவு பொருள் வருமான விளைவு எப்போதும் எதிர்கணியமாக இருப்பதனால விலை வீழ்ச்சி காரணமாக ஏற்படும் மெய் வருமான அதிகரிப்பு கேள்வி தொகை வீழ்ச்சிக்கு என்ன செய்யும்? காரணமா இருக்கும். அதே மாற்றமா நாங்க யோசிச்சா எப்படி இருக்கும்? எதிர்கணி, அதாவது என்னது வருமான விளைவு காரணமாக விலையில ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னது அதுல கேள்வி தொகை நடக்கும்? வருமான விளைவின் காரணமாக கேள்வி தொகை என்ன நடக்கும்? இழிவு பொருளுக்கு விலை என்ன சொல்றது. அப்ப வருமானம் என்ன செய்யும்? குறைவடைந்து அதன் கேள்வி தொகையும் வந்து குறைவடையும். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விலை கொள்ளணும். இப்ப உதாரணமா ஒருத்தனை மெய் வருமானம் என்ன செய்யுது? குறைவடையுது. அப்ப மெய் வருமானம் குறைவடைந்தா அப்ப இழிவு பொருளுக்கான கேள்வி தொகை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். விளங்கினா அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவா விளங்கணும். அப்ப இழிவு பொருள்களை பொறுத்த மட்டும் வந்து பதிலீட்டு விளைவின் விரிவாக்க விளைவானது வருமான விலையில சுருக்க விளைவை விட பலம் வாய்ந்ததாக இருக்கும். விளங்கினா சொல்லுது. அப்ப பதிலீட்டு விளைவின் விரிவாக்கத்தை விட வருமான விளைவு எப்படி இருக்கும்? வருமான விலை குறைவாயிக்கும். வருமான விளைவை விட வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா பதிலீட்டு விளைவு பலம் வாய்ந்ததாக இருக்கும். சரியா? அப்ப இழிவு பொருள் விலை வீழ்ச்சியின் காரணமாக ஏற்படும் மொத்த விளைவு கேள்வி தொகையை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகரிப்புக்கு இட்டு செல்லும். விலை என்ன சொல்றது. அப்ப இழிவு பொருள்கள் விலையில வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதன் கேள்வி தொகையை நடக்கும்? அதிகரிக்கும். சரியோ? அதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, அடுத்த கேள்வி வாசிங்க. நிரம்பல் வளையை நகரச் செய்யும் 3 காரணிகளை வரைபடங்களின் உதவியுடன் விளக்குக. நிரம்பல் வளையை வந்து நகர செய்த 3 காரணிகளை வரைபடங்களோட உதவியோட விளக்கட்டும். அப்ப நிரம்பல் வளைய நகரச் செய்யும் 3 காரணிகள். சரி, அப்ப நிரம்பல் வளைய நகரச் செய்யற வந்து 3 காரணிகளோட வரைபடம் அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவா விளங்கி கொள்ளணும். நிரம்பல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஓவா இல்லையா? அப்ப நிரம்பல் மாற்றம் அடைகிறதுக்கான காரணம் என்ன? காரணிகளோட உள்ளீடுகளோட விலை. அப்ப காரணிகளோட உள்ளீடுகளோட விலை. இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா சந்தையில் உள்ள நிரம்பலாளர்களோட எண்ணிக்கை. அதே மாதிரி என்ன
தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து என்ன நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகளா இல்லையா? ஓவா இல்லையா? சார் ஓ அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்ப நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகள் தான் என்ன செய்ய போகுதோ இந்த நிரம்பல்ல சாதகமான மாற்றம், அதாவது எனது நிரம்பல் மாற்றத்தை நாங்க பார்த்தோமா இல்லையா? அப்ப நிரம்பல் மாற்றத்துல வந்து நாங்க நிரம்பல் அதிகரிப்பு நிரம்பல் குறைவுன்னு பார்த்தோமா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ அப்ப நிரம்பல் மாற்றம் அப்படின்னு சொன்னா நிரம்பல் அதிகரிப்பு அப்படின்னு சொன்னா நிரம்பல் என்னது ஆஹ் நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள், அந்த நிரம்பலை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள்ல வந்து சாதகமான மாற்றம், இல்லைங்க நான் சொல்றது நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள்ல சாதகமான மாற்றம் காரணமாக தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா நிரம்பல் வந்து அதிகரிப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி நிரம்பலை தீர்மானிக்கும் காரணிகள்ல வந்து பாதகமான மாற்றம் காரணமாக என்ன செய்ய போகுது, நிரம்பல் குறைவடைய போகுது. ஓவா இல்லையா? ஓ அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இப்ப உதாரணமா முதலாவது விடயத்தை நாங்க எடுப்போம். முதலாவது விடயத்தை நாங்க எடுப்போம் என்னண்டா, ரைட், முதலாவது விடயத்தை நாங்க எடுப்போம். சரியா? காரணிகளோட காரணி உள்ளீடுகளோட விலை, காரணி உள்ளீட்டு விலை. சரியா? இப்ப காரணி உள்ளீட்டு விலை வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், காரணி உள்ளீட்டு விலை வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நிரம்பல் கோடு வந்து அதிகரிக்குமா குறைவடையும்? அதிகரிக்கும். ஏனது காரணி உள்ளீட்டு விலை குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உற்பத்தி காரணிகளை வச்சு நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சியாண்மை இந்த உற்பத்தி காரணிகளை வச்சு என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா அவன் வந்து என்ன செய்யலும், அதிகமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யலும். அப்ப நிரம்பல் வந்து என்ன செய்யும், உற்பத்தி அதிகரிச்சா நிரம்பலும் என்ன செய்யும், அதிகரிக்கும். அதே சம்டைம் இந்த காரணி உள்ளீட்டுகளோட விலை வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா என்ன தாக்கம் நினைவு, நிரம்பல் குறைவடையும். விலை என்ன சொல்றது, நிரம்பல் என்ன செய்ய போகுது, குறைவடைய போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக கொடுக்கணும். சரியோ? அப்ப காரணி உள்ளீடுகளோட விலை அதிகரிக்கிறதன் மூலமா வந்து அந்த கொள்வனவு செய்யறதுக்கான விலையும் வந்து அவனுக்கு வந்து செலவு ஒன்று நிறைய ஏற்பட போகுது. அப்ப உற்பத்தியை வந்து அவன் என்ன செய்வான், முந்தைய விட குறைவா தான் உற்பத்தி செய்வான். அப்ப என்ன செய்யும், அவன் நிரம்பல் வந்து குறைவடையும். சரியா? முதலாவது விடயம். இப்ப ரெண்டாவது விடயம் தான் என்ன விஷயம்டா, என்ன செய்யண்டா அதுல ரெண்டாவது விடயம்